எங்கே பார்த்தாலும் த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் எஸ்டீம் லெவலில் போயிட்டு ஜெயலலிதா அம்மையாரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு கூட்டம் வந்துட்டு அடுத்த முதல்வர் த்ரிஷா தான்ப்பா அப்படிங்கிறாங்க. சார் யார் இந்த த்ரிஷா? நடிகை அவ்வளோதான் தவிர பெரிய ராதிகா மாதிரி பெரிய ஜெயலலிதாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது கேட்டினா ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க, சமூகம் மீது சாதி, ஒரே பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க, சாதியை சார்ந்தவங்க, அவ்வளோதான். அதுக்காகவே நீங்கள் ஜெயலலிதா மாதிரி இவங்க பெரிய கல்ட்டு, இவங்க அடுத்த முதலமைச்சராக சில பேர் ஒட்டின்னு இருக்கலாம். ஏமா இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட அன்னிகள் இருக்கிறாங்கம்மா. தமிழ்நாடு அரசியலில் அன்னிகள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ த்ரிஷா ஒரு அண்ணியை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது இல்லை. விஜய் கணக்கு இந்த நட்பு மட்டும்தான் இருக்குது, தூய்மையான நட்பு மட்டும் தான் இருக்குது. சொன்னாங்களா? சொல்லலை. இப்போ வயசாகிடுச்சுல, ஏறக்குறைய வயசு சொன்னால் பிரச்சனை வரும். எதுக்கு 40 தாண்டிட்டாங்க. ஆமாம், எப்படியும் இருக்கட்டும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் எங்கு. நட்பு என்பது வேற, காதல் என்பது வேற. தமிழ்நாடு முழுவதும் அம்மான்னு மக்கள் கொண்டாடின ஒரு பெண்மணி, ஒரு பெண் தலைவி. அவங்க கொண்டு நீங்கள் த்ரிஷாவோட ஒப்பிடுறது ஜெயலலிதாவுக்கு செய்கிற அவமானம். த்ரிஷாவை மையப்படுத்தி குடும்பத்திலையும் குழப்பம் இருக்குது, தமிழ்நாடு அரசியல்லையும் ஒரு குழப்பம் இருக்குது. த்ரிஷாவுக்கு விஜய் வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதே இந்த 3 பேர் தான். ஆடுகளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு முக்கியமான விஷயம் சார், ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு. யார் இந்த த்ரிஷா? இப்ப சமீபமா பயங்கரமா அவங்கள பத்தி எங்க பார்த்தாலும் த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் எஸ்டீம் லெவல்ல போயிட்டு ஜெயலலிதா அம்மையாரோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு கூட்டம் அடுத்த முதல்வர் த்ரிஷா தான்ப்பா அப்படிங்கிறாங்க. சார் யார் இந்த த்ரிஷா? எல்லாரும் த்ரிஷாவே போட்டு, த்ரிஷா அப்படி சொன்னால் தப்பாக இருப்பது, த்ரிஷா செய்தியே போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஒரு வகையில் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு காரணம் அவங்களே கூட தான் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன யாருக்கு த்ரிஷான்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே பல செய்திகள் வந்தது தான். த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு துணை நடிகையாக வந்தவங்க தான். ஜோடின்ற படத்தில் சிம்ரனுக்கு தோழியா வந்தவங்க. ஆமா சார், நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. அவ்வளவுதான், அதான் ஆரம்பம். ஓகே, அது ஆரம்பம். அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்பட்டா மௌனம் பேசிய படம், விண்ணை தாண்டி வருவாயா, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சாங்க. ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். பொன்னியின் செல்வன்ல இருக்கு நடிகை, அவ்வளவுதான் தவிர பெரிய ராதிகா மாதிரி பெரிய கதறி கண்ணீர் விட்டு அழுது பல பரிமாணங்களை முகத்துல காட்டி அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அழகு பதுமை அவ்வளவுதான். அந்த அழகின்ற ஸ்கேல் நான் அளக்க முடியாது, அது நீங்க அளந்துங்க. ஆனா சொல்லப்படுறது தான் இது. நம்ம சில ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு, பிரபலமான பேப்பர், அவன் தான் போடுவான். என்னான்னு கேட்டீங்கன்னா விபச்சார வழக்கில் அழகிகள் கைதுன்னுவான். அது என்ன, பெண்கள் சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா, பெண்கள் சொல்லிட்டு போயிடலாம். அழகிகள் எப்படி முடிவு பண்ணான்றது தெரில, அது காலகாலமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம அழகுன்ற ஸ்கேல் நம்ம வைக்கணும். இங்கே எல்லாருமே அழகு தான், எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் அழகு தான். ஸோ அதனால் ஒரு பதுமையாக போவாங்க, அவ்வளோதான் படங்களில். மற்றபடி பெரிய நடிப்புலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதே சமயத்தில் பூர்வீகம் கேரளா, பாலக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இவங்களை வளர்த்துருக்காங்க. எத்ராஜ் காலேஜில் தான் படிச்சிருக்கிறாங்க. இவ்வளோதான் இவங்களுடைய பெரிய வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. சொல்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது கேட்டினா ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க, சமூகம் மீது சாதி, ஒரே பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க, சாதியை சார்ந்தவங்க, அவ்வளோதான். அதுக்காகவே நீங்கள் ஜெயலலிதா மாதிரி இவங்க பெரிய கல்ட்டு, இவங்க அடுத்த முதலமைச்சராக சில பேர் ஒட்டின்னு இருக்கலாம். பல பேர் அதுதான் நமக்கு கடுப்பாகுது. பல பேர் ஊட்டிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் சொல்றேன் நான். ஏமா இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட அன்னிகள் இருக்கிறாங்கம்மா. தமிழ்நாடு அரசியல்ல அன்னிகள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ த்ரிஷா ஒரு அண்ணியா நம்ம ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிரேமலதா ஒரு அண்ணியா இருக்கிறாங்க. விஜய் பிரபாகரே அண்ணி சார். எந்த அண்ணினா இருக்கட்டும், விஜய் பிரபாகரே அண்ணின்றதான் ஒரு அப்போ வருத்தம். அதைத்தான் சொல்லிட்டு வாங்கி கேட்டு இருக்கிறான். யாரு? திருச்சி சூர்யா. இது
அந்நியார் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற மகனே வந்து அம்மா வந்து அந்நியார்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அவன் பேச போய் தான் அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் போட்டுறாங்க. யாருக்கு? திருச்சி சூர்யாவுக்கு. அவன் சொன்னது எதுவும் பொய் மாதிரி தெரியல, இருக்கிறது தான் சொன்னான். எந்த பாருங்க நம்ம எங்க போயிட்டு எங்க வந்து பாருங்க. இங்க வந்து தற்குறிகளுக்கு ஒரு அண்ணி அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. பட் த்ரீஷா என்ன சொல்றாங்கன்றதான் முக்கியம். சரிங்களா? என்ன சொல்றாங்க? எதுவுமே சொல்லல. இதான் பிரச்சனை. ஸோ நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் டிவிக்கேக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய்க்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அது அவங்க சொல்லவே இல்லை. அப்படியே ஒரு கமா போட்டு வைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. அவங்க சொல்றது என்ன கேட்டா எந்த அரசியல் கட்சியும் நான் இல்லை, தனிப்பட்ட விஷயத்தை விமர்சனம் பண்ணாதீங்கன்றாங்க. விஜய்க்கு எனக்கு ஏதோ தொடர்பு இல்லை, விஜய்க்கு எனக்கு இந்த நட்பு மட்டும்தான் இருக்கு, தூய்மையான நட்பு மட்டும் தான் இருக்கு. சொன்னாங்களா? சொல்லலை. ஸோ அதனால தான் இருக்கு. நாம நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னு கேட்டால் அவங்க யாரை எந்த ஊரை சார்ந்தவங்க? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. கேரளா பூர்வீகம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவங்க வந்து வாழ்வாதாரம் இருந்திருக்கு, அவங்க வீடு இருந்திருக்கு. அவங்க வந்து இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி சர்ச் பார்க்கில் படிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து எத்ராஜ் காலேஜில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோடின்ற படத்தில் வந்து சிம்ரனுக்கு தோழியாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படி படம் தான் நடிக்க வந்தாங்க. ஒரு அறியப்பட்ட நடிகை, அவ்வளோதான். மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நடிகர் திலகமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆவரேஜான ஒரு நடிகை, ஆவரேஜான நடிகை, அவ்வளோதான். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா? நிச்சயதார்த்தம் ஆகி நின்றுடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றாங்க. இது உண்மையா பொய்யா? இல்லை, ஒரு நபர் கூட வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க, வருண்னு சொல்லி ஒரு நபர் இருக்காரு. அந்த நபரோட வந்து இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஆனால் கல்யாணம் வரைக்கும் அது போகலை அப்படின்னு சொல்லி அவங்களும் இவரும் இருக்கிற மாதிரியான போட்டோக்கள், நெருக்கமாக இருக்கிற போட்டோக்கள்லாம் வெளியாச்சு 2015. ஸோ அவங்க அப்பா 2012 இறக்குறாரு. 2015 வந்து இவங்களுக்கும் வருண்ன்ற நபருக்கும் ஒரு தொழிலதிபர் சொல்றாங்க. சினிமாவுக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் ஸ்டேஜுக்கு போகும்போது அது வந்து அப்படியே வந்து டிராப் ஆயிடுச்சு. காரணம் வேற யாராவது இருக்கலாம். என்ன காரணம் இருக்கும்? சினிமா வாய்ப்பு கூட இருக்கலாம்ல. சினிமாவில் வந்து நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரியும், என்ன அப்படி லாக் பண்ண முடியாது, நீங்க எதிர்பார்க்கிற பதில் வராது. சினிமாவில் வாய்ப்பு தொடர்ச்சியாக வந்திருக்கலாம். இல்லை யாராவது கதாநாயகர்கள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நடிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இங்கே கெடுத்து விடுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறானுங்கல்ல. என்ன கூட நடந்துருக்கலாம். நாம கற்பனையாக சொல்ல முடியாது. எப்பவுமே வந்து யாரையுமே ஒரு பெண் இல்லை, ஒரு பெண்ணை வந்து கற்பனையாக வந்து இதனால தான் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நிறைய கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தத்தில் வந்து அப்படியே டிராப் அப்படியே நின்று இருக்கு. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கல்யாணம் வரைக்கும் போகாமல் நிச்சயதார்த்தத்திலே வந்து கருத்து வேற்றுமைகள் ஏதாவது ஒன்று பின்னாடி ஏதாவது ஒன்று வந்து அப்படியே வந்து நின்று இருக்கு. அதனால் மணமேடையில் உட்காந்து தாலி கட்டுற வரைக்கும் கூட உறுதி கிடையாது. அப்படியே தாலி கட்டினா கூட பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்துல வந்து விவாகரத்தானதெல்லாம் இருக்கு. ஒரு மாசத்துல, ஒரே வாரத்துல கூட நடந்திருக்கு. பிரிஞ்சு இருக்கிறாங்க, அப்ப விவாகரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயதார்த்தத்துல வந்து அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் வரைக்கும் மூவ் ஆகலை, கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க நடிக்க வந்துட்டாங்க. இப்போ வயசு ஆயிடுச்சுல, ஏறக்குறைய வயசு சொன்னா பிரச்சனை வரும். எதுக்கு? 40 தாண்டிட்டாங்க. ஆமா, எப்படியும் இருக்கட்டும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் எங்கு அப்படிதான் வந்து மீடியாக்கள்ல பேசுது. நான் சொல்லவே இல்லை. இப்போதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகை பற்றி சொன்னீங்க, இப்போ நீங்களே சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால சொல்லிடுறேன். த்ரீஷாவும் அழகு, அவங்க அம்மாவும் அழகு அப்படின்றது, த்ரீஷாவை விட அவங்க அம்மா அழகுன்னு சில தகவல் இருக்கு. சார், நீங்க இந்த தகவல் சொல்லும்போது நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் சொல்றோம். நான் கிடையாது, சமூக வலைத்தளங்கள்ல என்ன சொல்றீங்க, என்ன இழுத்து விடாம இருந்தீங்கன்னா போதும். ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு, இது ஒரு பஞ்சாயத்து. வெளிப்படையா சொல்றீங்க. ஆமா, உண்மையை வெளிப்படையா அப்படியே சொல்லி உசுப்பேத்தி ரணகளமா ஆக்கிருங்க. சொல்லுங்க. த்ரிஷாவோட மேரேஜ் நின்னதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட நடிகர் தான். அவர் தான் வந்து நீ மேரேஜ் பண்ணிக்காத, நேரா சொல்லிட்டு போங்கம்மா. விஜய் இதெல்லாம் சொல்றீங்க, என் தம்பி தானம்மா விஜய், ஸ்ட்ரைட்டா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றது. அவர்தான் காரணம்ன்றாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. இங்க சினிமாவில் வந்து நிறைய கிசுகிசுகள்லாம் வரும். ஆனால் தொடர்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அது வந்து ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் தொழில் ரீதியான நட்பு தொடர்பு இருக்கலாம். அதை தாண்டி நட்பு வச்சுக்கூடாதா? ஒரு ஆணும் பெண்ணும் நட்பு வச்சுக்கூடாதா? நட்பு கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். நட்பு என்பது வேற, காதல் என்பது வேற.
ஆனால் இவங்க அதை போட்டு இவ தயிர் சாதம் வேற, பிரியாணி வேற. ஏன்னா பிரியாணி விளம்பரப்படத்தில் நடிச்சிருக்காங்க தெரியும்ல. அவங்க அம்மாவும் மகளும் வந்து பிரியாணி வந்து கேட்டான். பிரியாணிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. எது பிரியாணி? ஆமா, பிராமணன் பொதுவாக பிராமின்கள் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. ஆனா வந்து பிரியாணி விளம்பரப்படத்தில் நடிச்சாங்க அவங்க. வெஜிடபிள் பிரியாணி சரி, அப்படி சொல்லவே இல்லையா? பிரியாணி தான் சொல்றாங்க அவங்க, வெஜ் பிரியாணின்னு சொல்லவே இல்லை. சரி, நீங்களே சொல்லுங்க. சரி, உங்க திருப்தி கொடுத்துருங்க. சரி, ஏதோ ஒண்ணு. ஆனால் தயிர் சாதத்தையும் நீங்க வெஜிடபிள் பிரியாணியை கூட நீங்க மிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து நான்வெஜ் பிரியாணியும் தயிர் சாதமும் மிக்ஸ் பண்ண முடியாது. வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ நட்பு வேற, காதல் வேற. நட்பு வேற, காதல் வேற. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, விஜயோட அந்த 50வது பிறந்த நாளுக்கு லவ் ஃபார் எவர்னு ஒரு ட்விட்டர் போட்டாங்க. அது எவ்வளவு தப்பு இல்லையா? அது ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்குது. யாரு? விஜய் குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்குது. கல்யாண வயசுல மகள் இருக்கா, கல்யாண வயசுல வந்து மகன் இருக்கான். பண்ணி வச்சா தாத்தாவாயிருவான். யாரு? யாரு? உங்க தம்பி விஜய். என் தம்பி விஜய். அப்படிதான். சந்தோஷமா இப்ப உங்களுக்கு? அழுத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் வந்து ஒருத்தன் அயோக்கியன் முத்திர குத்தி அதை வந்து தம்பின்னு சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே பிரகாசமா இருக்குமாங்க. சரி, புரியுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து அந்த ட்விட்டர் போடலாம் சொல்லுங்க? கல்யாண வயசுல மகள் இருக்கால்லம்மா, நியாயமா பேசணுமா இல்லையா? பாருங்க, நீங்க என்ன இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அந்த லவ்ன்ற நீங்க ஒரு வார்த்தை போட்டு காமனா சொல்லுங்க. ஆங்கிலத்துல லவ்னா என்ன தெரியல, சொல்லுங்கன்னு தெரியும் எனக்கு. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுமா நீங்க? அதே த்ரிஷாவே எல்லா இடத்துக்கும் நீங்க அனுப்ப முடியுமா? அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து இந்த பொய் ஏமாத்துறது, போலித்தனம், இந்த ஊடகமா பேசுறது, மறைவா இதெல்லாம் பளிச்சு 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 வெளிப்படையா இருக்கணும். பேச்சு வெளிப்படையா இருக்கணும், நம்ம நடவடிக்கை வெளிப்படையா இருக்கணும், உள்ளமும் தூய்மையா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும். சும்மா லவ் ஃபார் எவர்னு போட்டீங்க, அதுக்கப்புறம் நாய்க்குட்டி தூக்கி வச்சுன்னு போட்டோ போடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒன்னா வந்து தனி விமானத்தை போறீங்க. அப்ப சும்மா சும்மா இருக்கிற வாய்க்கெல்லாம் நீங்க அவளை போடுறீங்கல்ல. தனி விமானத்துல எங்க சார் போனாங்க? நடிகரோட திருமணத்துக்கு தானே சார் போனாங்க. நீங்க என்ன வேணா இருக்கட்டுமா, நீங்க வந்து ஒன்னா நீங்க வந்து இணைஞ்சு போகும்போது இங்க ஊர் உலகம் பேசுமா பேசாதா சொல்லுங்க? நல்லா புரிஞ்சுங்க. எப்படின்னா ஊர் உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைச்சி பேசும்போது அப்ப நீங்க தானே அதுக்கு வந்து இடம் கொடுக்காம இருக்கணும். புரியுதுங்களா? இது வந்து நீங்க சொல்லலாம். நான் கேட்டா, நான் பனை மரத்துக்கு கீழே இருந்து நான் பால் தான் குடிச்சேன்னு சொல்லிட்டு, புரியுது சொல்றது? அது கல்லா தான் வந்து பார்க்கப்படும். அதனால இதெல்லாம் வந்து இதுதான் அங்க சிக்கலுக்கு காரணம். அதனால த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் பெரிய வரலாறு கிடையாது. அம்மா மகள் 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமணம் வந்து பாதியில நின்றுச்சு. அப்பா வந்து 2002ல இருந்துட்டாரு. 2015ல அவரோட நிச்சயதார்த்தத்தோட திருமணம் நின்றுச்சு. அவ்வளவுதான். இப்ப அடுத்தடுத்து படங்களை நடிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல வந்து கொஞ்சம் பரபரப்பா பேசக்கூடிய ஒரு பெண்ணா தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா அளவுக்கு நீங்க ஒப்பிடணும்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒப்பிட முடியும். அது சாதியில மட்டும்தான் ஒப்பிட முடியும். அதை தாண்டி வந்து தயவு செய்து ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை. தமிழ்நாடு முழுவதும் அம்மான்னு வந்து மக்கள் வந்து கொண்டாடின ஒரு பெண்மணி, ஒரு பெண் தலைவி. அவங்களை கொண்டு வந்து நீங்க வந்து த்ரிஷாவோட ஒப்பிடுறதுன்றது ஜெயலலிதாவுக்கு செய்யற அவமானம். அது செய்யக்கூடாது எப்பவுமே. மற்றபடி விஜய் இருக்கிறாரு. விஜய் வந்து அடுத்தடுத்த நகர்கள் என்ன நடக்குது, இவங்க என்ன குழப்பம் நடக்குது, ஒரு த்ரிஷாவை மையப்படுத்தி சில குழப்பங்கள் வந்து விஜய் குடும்பத்துல இருக்குமா, அது எனக்கு தெரியும். சில முக்கியமான உண்மைதான் சொல்ல வரீங்க. நான் உண்மைலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த குழப்பம் நடக்கிறது உண்மை. த்ரிஷாவை மையப்படுத்தி குடும்பத்திலயும் குழப்பம் இருக்கு, தமிழ்நாடு அரசியல்லையும் ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப நயனார் நாகேந்திரன் வந்து சும்மாலாம் பேசல. அவரு அவ்வளவு எளிதா பேசக்கூடிய நபர் கிடையாது. ஆனால் அந்த ஒரு வேகத்துல அவர் பேசினாலும் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டாக் இருக்கு, எல்லார் மத்தியிலுமே இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த 3 குரங்குகள் வந்து அதை டிக்ளேர் பண்ணானுங்க. நீங்களோ இல்லை நான் சொல்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வலைபேச்சில் வந்து என்ன செய்தி வருதோ அது உண்மைன்னு மக்கள் நம்புறாங்க. அந்த உண்மையை சொன்னதே அந்த 3 தெய்வ திருமகன்கள். இது த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அந்த உன்னதமான அந்த உண்மையை சொன்னது யாரு சார்? வீடு ஞாபகம் வந்து சார், என்ன சார் மிக பிரம்மாண்டமான ஒரு வீடா இல்ல ரொம்ப பெரிய பங்களா, என்ன மாதிரி வீடு சார் அது? சோ ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் எப்படி இருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற பெண். சரி, சரிங்களா? அதனால வந்து அவங்களால வந்து ஒரு 10 கோடி வீடு கட்ட முடியாதா? அதுக்காக வந்து விஜய் தான் வீடு வாங்கி கொடுத்தாலும் சொல்ல முடியாது. அப்ப அது பொய்ன்னு சொல்ல? அது பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வலைபேச்சில் சொல்லியிருக்கிறாங்க. வலைபேச்சில் சொன்னாங்க விஜய் குறித்து, அதுவும் விஜயோட நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. பீலா பிஸ்மி வந்து விஜயோட நெருக்கமா நாங்க இருக்கிறோம். பீலா பிஸ்மியா சார்? பீலா பிஸ்மி, சரிங்களா? பீலா பிஸ்மி அந்த படம் அவங்க பிராண்ட் நேம். அது
அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டா நாங்கள் விஜயோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்கன்னு சொல்லி பலமுறை அவங்க சொல்லும்போது அப்போ அவங்க சொல்லும்போது அதை நம்பி தான் ஆகணும். த்ரிஷாவுக்கு வந்து விஜய் வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதே வந்து இந்த 3 பேர் தான். அவங்க சொல்றதை எப்படிமா நம்ம நம்பாம இருக்க முடியும்? பல உண்மைகளை சொல்ல முடியும் சினிமால இருந்து. அப்படிங்கும்போது விஜய்க்கும் நெருக்கமானவங்க அவங்க. அஜித்துக்கோ ரஜினிக்கோ எல்லாம் நெருக்கம் கிடையாது, விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க. விஜய் வந்து அப்பப்போ கோல்டு காயின் கொடுக்குறாரு. கோல்டு காயின் கொடுத்து தான் விஜய் மேடையிலேயே பகிரங்கமா காட்டினாங்க. அது பாருங்க, விஜய் எங்களுக்கு கோல்டு காயின் கொடுத்துருக்காருன்னு பெருமையா காட்டினாங்க. அப்ப அந்த அப்படிப்பட்ட அந்த நபர்கள் வந்து சொல்லும் போது நம்ம வந்து நம்பாம இருக்க முடியுமா? ஸோ இதுதான் ரகசியம். அதனால ஒரு விஷயம் மட்டும் தெளிவா நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷா விஜய் குறித்த அந்த வதந்திக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா 2 பேருமே பேசணும். ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. விஜயகாந்த் அவர்களுக்கும் ராதிகா அவர்களுக்கும் திருமணமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, அப்போ விஜயகாந்துக்கு திருமணம் ஆகலை. ராதிகா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்னு ஒரு வதந்தி ரொம்ப நாளா ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ராதிகா பேசுறாங்க, எங்களுக்குள்ள அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது உண்மைதான், ஒரு திருமணம் பண்ணிக்கிற நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம், இதை முறைப்படி அவரே அறிவிப்பாரு. யார் அறிவிப்பாரு? விஜயகாந்த் அறிவிப்பாருன்னு செய்தி பேப்பர்ல வெளியே வருது, பேட்டி கொடுக்குறாங்க. யாரு? ராதிகா. அது ஒரு காலகட்டம், அந்த பூந்தோட்ட காவல்காரன் படம் வந்த அந்த காலகட்டம். சிந்தி வெண்மணி சிப்பியில் முத்தாச்சா ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, அருமையான படம், நல்ல ஜோடி பொருத்தம், நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் அந்த நடிச்ச படம் அது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, ராதிகா என்ன சொன்னாங்க, முறைப்படி வந்து அவர் அறிவிப்பாரு, அங்க எங்களுக்குள்ள வந்து அந்த திருமண பந்தம்னு ஒண்ணு இருக்கு, அது விஜயகாந்த் அவருக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாரு அதெல்லாம் தெரியாது, ஆனா ராதிகா அப்படி பேட்டி கொடுத்தது உண்மை. இவரும் ஒத்துக்கிட்டாரா? கேளுங்க, அதுதான் அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என் திருமணத்தை வேற யாரோ எப்படி அறிவிப்பாங்க, என் திருமணத்தை நான் தானே அறிவிக்கணும், என் திருமணத்தை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராதிகா அறிவிப்பாங்கன்னு சொல்லி போட்டார், ஒரே போடு போட்டார். டோட்டலா அப்செட் ஆயிட்டாங்க ராதிகா, எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க. என்னங்க அவங்க இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இவங்க ஒட்டுமொத்த அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, அப்படின்னா ரொம்ப சின்ன பையன் அப்போ வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது, என்னங்க இப்படி ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பழகிறது தெரியும், சினிமா வட்டாரத்தில் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, ஒரு ஷூட்டிங் போகிறாங்க, இது எல்லாமே தெரியும். விஜயகாந்த் அவர்களுக்கும் ராதிகா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதுலாம் தெரியும். ஆனாலும் ராதிகா அப்படி சொல்லும் போது பதில் வந்து இவர் என்ன விஜயகாந்த் என்ன சொல்லி இப்படி ஒரு பதில் சொல்லி ஷாக் பண்ணார், எல்லாரையும் டோட்டலாக ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வந்து அதோட முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு அந்த மேட்டருக்கு. ராதிகா விஜயகாந்த் குறித்த அந்த வதந்திக்கு ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சிச்சு. அப்போ அது மாதிரி இப்படி ஒரு வதந்தி, ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து விஜய் இருக்கிறாரு, இவங்க வந்து த்ரிஷா வந்து ஒரு பெரிய அறியப்பட்ட நடிகை, 2 பேரும் சேர்ந்தே நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வதந்தி புரளி வரதாவே வச்சுப்போமே, வதந்தியாவே வச்சுப்போமே, அதுக்கு முற்றுப்புள்ளி யாருமா வைக்கணும்? நாமளா வைக்க முடியும்? அவங்க தான் வைக்கணும். ஸோ விஜய் பேசி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும், அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. த்ரிஷாவுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரி. சகோதரியா சார்? என்ன உடனே நீங்களே வருத்தப்படுறீங்க, சகோதரி சொல்றேன், என்ன சொன்னா என்ன சொன்னா கூட ஏத்துக்கலாம். சகோதரி என்னமா ஃப்ரெண்டுனாலும் அதுக்கு ஒரு கமா வந்துருமா? அது ஃப்ரெண்டுனா எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு, என்ன ஃப்ரெண்டு, எங்க ஃப்ரெண்டு, எப்படி ஃப்ரெண்டு, இதெல்லாம் வரும். த்ரிஷா என் அன்பு சகோதரி அப்படின்னு அறிவிச்சா முடிஞ்சிச்சு. யாராவது பேசுவாங்க, நாக்கில் பல்லு போட்டு யாராச்சும் என்ன சொன்னா என்னமா? நீங்க அமைதியா இருக்க அவங்களாவது பேசுனாங்க. அந்த ஒரு பெண் பேசுறாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பேசாதீங்க அப்படி கண்டிச்சு அடிக்கலாம் வர்றாங்க. இது வரைக்கும் தலைவர்கிட்ட எதுவுமே இல்லை. யாரு? எப்பவுமே சைலண்டா தான் சார். சைலண்ட் கில்லர் சார் அவரு. இல்ல பாத்தீங்களா, தம்பி தலைவர் தலைமையில், கரெக்டா இருக்கா, தம்பி தலைவர் தலைமையில் ஒரு கூட்டம் இருக்குது வேலூர்ல, அங்கேயாவது அறிவிப்பாரான்னு பார்ப்போம், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப கலகலப்பா எங்கள்கிட்ட இந்த விஷயங்கள், சீரியஸான விஷயத்த ரொம்ப கலகலப்பா நம்ம நேயர்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி சார்.